ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் என்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பெட்ரூம் மேக்கோவர் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேராலிங்க் மூலமாக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ரேம் உடன் ஹேங்கர் ஷெல்ஃப் தான் வாங்கியிருக்கேன். என்னோடய பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன் ஷெல்ஃப் ஹேங்கர் வந்து புத்தா பிளேஸ்க்கு வந்து செட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதே மாதிரி செல்ஃப் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. அதனால் அதோட லிங்க் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து நான் மேராலிங்க் மூலமாக தான் வாங்கியிருக்கேன். இந்த ஹேங்கர் செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டர்டியாக இருக்குது. நம்ம வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு இல்லை பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதில் விநாயகர் சிலை ஒன்று வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட்டும் வந்து சைடில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆணி அடித்து தான் மாட்டணும் இல்லை, கமாண்ட் ஹூக்ஸ்லேயுமே வந்து இதை ஹேங் பண்ணிக்கலாம். வுட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கார்னரில் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து மணி பிளான்ட் போட்டு வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பேர்ட் நெஸ்ட் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு நாள் வந்து ரோட் சைடில் வாங்கியிருந்தேன். 2 years இருக்கும். இந்த பிளேஸ்க்கு ஆப்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் அதையுமே வந்து அங்கே தான் ஹேங் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. சென்டரில் வந்து கணேஷா வச்சுட்டு மேலே இந்த லைட் ஃபோக்கஸ் ஆகிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக் இருக்குது. இது வந்து நான் எப்படி ஹேங் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, கமாண்ட் ஹூக் மாதிரியே ஒரு ஸ்டிக்கர் ஹூக் இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. அதில் தான் வந்து நான் ஸ்டிக் பண்ணி இதை ஹேங் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். அதே மாதிரி லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2 சைடுமே வந்து பிளான்ட்ஸ் வச்சுட்டேன். ஸோ சிம்பிள் அண்ட் நீட் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் லில்லி பிளான்ட்டு. இதுவுமே வந்து நான் மேராலிங்கில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரிஜினல் பிளான்ட்டு. ஸோ ஒரிஜினல் பிளான்ட் வந்து இது வரைக்கும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினதில்லை. ஸோ ரியல் பிளான்ட் வந்து எப்படி ஆன்லைனில் வரும் அப்படிங்கிறது எனக்குமே டவுட்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் அன்பாக்சிங்கையும் வந்து நான் அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து 2 சைடுமே ஹோல்ஸ் இருந்துச்சு. நல்லா பக்காவாக வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டையுமே வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணும் வந்து கீழே விழுகாத மாதிரி நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு. இப்போ நம்ம நர்சரியில் போய் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில், டேபிளில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா யாருக்காவது வந்து நீங்கள் ரியல் பிளான்ட் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு பூ பூக்கும். ஸோ லோ மெயின்டெனன்ஸ் தான். அதனால் யார் வேணாலும் வந்து இண்டோரில் வாங்கி வச்சு வளர்த்தலாம். பெட்ரூமில் வச்சுக்கலாம், இல்லை ஹாலில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது கூட இந்த மாதிரி ஒரு பாட்டும் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே போட்டு இந்த பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்டருக்குள்ளே கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு டெஸ்க்டாப்பில் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கணேஷ் ஸ்டாச்சு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேக்கப்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்கனைசர் தேடிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து தேடிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஸ்டோரேஜ் கேஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 849. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால் ப்ரஷ் ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்குது, சைட் ஜிப் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள்
பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம எந்த ஒரு மேக்கப் ஆர்கனைசர் வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு ஒரு வேனிட்டி பேக் அந்த மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் அவ்வளோக்கும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்ட் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதிலே வந்து நம்ம என்டையர் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஜுவல்லரி ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இத்தனை ஐட்டம்ஸையும் வந்து நம்ம நல்லா நீட்டாக வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரு, இந்த சைட் மிரர் வச்சுருக்கேன், காம்பேக்ட் பவுடர், அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே வந்து சேஃப்டி பின்ஸ் இருக்கும். ஏன்னா சாரீ இந்த மாதிரிலாம் வியர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேஃப்டி பின்ஸ் தேடுவோம். நெக்ஸ்ட்டு எல்லா லிப்ஸ்டிக்ஸுமே வந்து ஒரே இடத்துல வந்து நான் போட்டு வச்சுட்டேன், லிப் பாமும் சேர்த்தி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர், இது வந்து பார்த்திங்கன்னா லிப் லைனர், அதாவது லிப் ப்ரைமர், அது எல்லாமே வந்து இந்த சைட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லா சைஸ் ஆஃப் ஐட்டம்ஸுமே வந்து இதில் போடலாம். இதுவுமே வந்து கலர் பாரோட வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் கோம்பு, அதுவும் இதிலே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு தேடாமல் ஈஸியாக எடுக்கலாம். பியூட்டி பிளெண்டரையும் போட்டாச்சு. இது வந்து ஐ ஷேடோ. ப்ரஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ப்ரஷ் வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்குது, நல்லா இதில் போட்டு எல்லா ப்ரஷ்ஷும் வந்து வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் காஜல் அதையுமே இதிலே வச்சுக்கிறேன். சைடில் இந்த மாதிரி ஜிப் இருக்குது, மிரரு, அதுக்கப்புறம் கோம்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் போட்டு ஜிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்டையர் ஐட்டம்ஸுமே வந்து நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். எது எங்கே இருக்குதுன்னு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டும் போய்க்கலாம். நம்ம வந்து லக்கேஜ், சூட்கேஸ் இதெல்லாம் பேக் பண்ணும்போது இதையும் எடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த கேஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால் கேரி பண்ணிக்கலாம். பட் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் அதே பிளேஸில் இருக்கும், நீட்டாக அரேஞ்ச் ஆகி. ஸோ அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவில் வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வீட்டிலே மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு இந்த கிட்டை மட்டும் எடுத்து வச்சு நம்ம மிரர் முன்னாடி வச்சு கிளம்பிக்கலாம். இல்லை வெளியே கிளம்பணும் அப்படின்னாலுமே இந்த கேஸை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். கெஸ்ட் ரூம் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் ஸ்ப்ரெட்டு. இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து காட்டன் கிளேஸ் மெட்டீரியல். ஆல்ரெடி நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ்க்கு வந்து நிறையா செப்பரேட் ஷாப்பிங் ஹால் விலாக் மாதிரியே போட்டிருக்கேன். நிறைய பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து ஆல்ரெடி மேராலிங்கில் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஆஃப்டர் வாஷும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்குது. ப்ரைஸும் வந்து ரொம்ப உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீல் ஆஃப் தி டேயில் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 499. டீல் ஆஃப் தி டே ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 449. போத் ஹேண்ட் வாஷ் அண்ட் மெஷின் வாஷ் பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட் ஸ்ப்ரெட் அண்ட் பெட்ஷீட்ஸ் வந்து அட்ராக்டிவாக நம்ம விரிச்சிட்டாலே வந்து ரூமே வந்து ரொம்ப ஒரு நீட்டாக இருக்கும், நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு குஷன் கவரும் நான் வாங்கியிருந்தேன். 18 inch மேக்ரைன் குஷன் கவர். இது வந்து ஹாஃப் ஒயிட் மெட்டீரியல். இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உடன் ஹேங்கரும் இதுவும் சேம் பேட்டர்ன் தான். ஸோ இது ரெண்டுமே நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பெட்டும் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் டேபிளை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரன்னர் விரித்து விட்டுட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். சிம்பிளாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்கேன். இதில் வேணும்னா நம்ம வந்து கேண்டில்ஸும் ஏற்றி வச்சுக்கலாம். நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த ப்ளக் பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நைட் லேம்ப் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நைட் டைமில் நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு, லாண்ட்ரி பேஸ்கெட், ப்ரௌன் அண்ட் ஒயிட் மெட்டீரியலில் இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து ஃபேப்ரிக் தான். இந்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீல் ஆஃப் தி டே ப்ரைஸில் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 499, டீல் ஆஃப் தி டேயில் வந்து 469. மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ்.
இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்கர் பீஸ் மாதிரியே இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுட்டு நம்ம வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். புத்தாக்கு பக்கத்தில் ஒரு பிளான்ட்டு, ஆல்ரெடி இருந்த ஃப்ளமிங்கோ லைட், அது ரெண்டையுமே வந்து இந்த டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்இடி அலாரம் கிளாக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் மாதிரி இருக்கும், அலாரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சரு, நைட் மோடு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. மிரர் ஸ்டைலில் இருக்கும். இதில் வந்து நம்ம அலாரம் செட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்னோஸ் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி அண்ட் கேபிள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று சென்டர் பீஸாக நான் வச்சுட்டேன். இன்னும் டைம்லாம் எதுவும் செட் பண்ணல, இனிமேல் தான் செட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்மேன் ஃபுட் ஸ்டூல். இது வந்து நம்ம சோஃபாவுக்கு முன்னாடி போட்டு ஸ்டூல் மாதிரி லெக் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிட்ஸ் உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல திக் மெட்டீரியலில் இருக்கும். இது வந்து நம்ம சோஃபா கீழே, பெட்டு கீழே அந்த மாதிரிலாம் போட்டு டிவி பார்க்கும்போது அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டீல் ஆஃப் தி டேயில் இருக்குது. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 649, டீல் ஆஃப் தி டே ப்ரைஸ் வந்து 599. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தா வால் ஹேங்கிங் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக் வுட் மெட்டீரியலில் இருக்குது. பின்னாடி வந்து நம்ம ஆணி அடித்து அந்த மாதிரி மாட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம சுற்றியும் ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டிக்கர், கமெண்ட் ஸ்டிக்கர் வச்சு கூட நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புத்தா வந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில், நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் பெயிண்டிங்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வால் டெக்கராக மாட்டிக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேராலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். கிச்சன் ஐட்டம், ஹோம் ஐட்டம், டெக்கர் ஐட்டம், அதுக்கப்புறம் குர்த்திஸ், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம ஈஸியாக மேராலிங்க் அப்படிங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட ஈஸியாக வந்து நீங்கள் ஷாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு வித்தவுட் டெலிவரி சார்ஜ் வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. 5 days ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசியும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் மூலமாக கூட ஈஸியாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ரூம் மேக்கோவரும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ என்டையர் ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் காம்பினேஷனில் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணணும், இல்லை ஸ்க்ரீன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நல்லா காம்பினேட் பண்ணி நீங்கள் வந்து ரூம் மேக் ஓவர்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேராலிங்கை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ஷாப் பண்ணிக்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.